நீங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தா தானே இந்தி எதிர்ப்பு நீட் எதிர்ப்புன்னு பேசுவீங்க. உங்களெல்லாம் நாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே விட மாட்டோம். இனிமேல் 2026க்கு பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தும் தென்னிந்தியாவில் இருந்தும் யாரும் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து வாயே திறக்க முடியாது. உங்களுடைய பாட்சா இங்க பலிக்காது. ஒட்டுமொத்தமா உங்க சோழியை முடிக்க போறோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வர போறாங்க. மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் என்ன, அது எவ்வளவு பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் உருவாக்க போகுது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 3 பக்க அறிக்கையில இன்னைக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. மோடி அரசாங்கம் எதுக்காக 2026க்கு பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க, அதுக்கு பிறகு இந்தியாவில் வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் மிகப்பெரிய இடியா ஏன் ஆக போகுது? இன்னைக்கு தமிழ்நாட்டோட மொத்த எம்பி எண்ணிக்கை 39. இந்த 39 வச்சுட்டு தான் ஆடுறீங்க. இதுக்கு ஒரு செக் வைக்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய மொத்த எம்பி எண்ணிக்கை 130. ஓஹோ, இந்த 130 தான் வச்சுட்டு தான் நீங்க பாராளுமன்றத்துல கேள்வியா கேட்கறீங்க. இந்த 130ல இருந்து 27 எம்பியை நாங்க கட் பண்ண போறோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 39 எம்பியில இருந்து 8 எம்பியை காலி பண்ண போறோம். நீங்க மொத்தமா இந்திய பாராளுமன்றத்துல 100 பேர் மட்டும்தான் இருப்பீங்க, மைனாரிட்டியா இருப்பீங்க. மொத்த பாராளுமன்றமும் இந்தி ஸ்டேட்டா தான் இருக்க போகுது அப்படின்னு மோடி நேரடியாகவே நமக்கு உணர்த்துறதுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வர்றார். இனிமேல் தென்னிந்தியாவை சார்ந்த யாரும் பார்லிமெண்ட்ல எந்த சட்டத்தை பத்தியும் பேச முடியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எந்த சட்டத்தை வேணாலும் இனிமேல் கொண்டு வரலாம். அதுக்கான செட்டப் தான் இந்த 2026 வரப்போற இந்த முக்கியமான சட்டம். அப்படி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா இது இத்தோட நிக்க போறது கிடையாது. மிகப்பெரிய விளைவுகளை இந்தியாவில் ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த சட்டம் இந்தியாவில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது? எல்லாமே இனிமேல் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லுது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல கடந்த 40 வருஷத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டே போயிருக்கு. ஆனா தென்னிந்தியாவில் மட்டும் ஏன் குறைஞ்சிட்டே போயிருக்கு? வட இந்தியாவில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் மாநிலத்தில எல்லாம் 3 குழந்தை 4 குழந்தைங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு, தென்னிந்தியா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 1 குழந்தை தான் இருக்கு. இது இயற்கையா நடந்ததா இல்ல மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு இதை செய்ததா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன் தொடர்ச்சியாக தென்னிந்திய மாநிலத்தினுடைய மக்கள் தொகை சரிஞ்சுக்கிட்டே இருக்கு? இதை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி இந்த மோடி அரசாங்கம் என்ன கேம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க? வணக்கம், இந்த மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாடு முதலமைச்சர் 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை ஒட்டுமொத்தமா படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, தமிழர்களே, தென்னிந்தியர்களே, ஒட்டுமொத்தமா நீங்க விழிச்சுக்குங்க. இன்னைக்கு நீங்க கோட்டை விட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியாவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற எச்சரிக்கை தான் அந்த அறிக்கையில் இருக்கு. அந்த அறிக்கையினுடைய மைய சாரமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அரசாங்கம் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அதாவது தொகுதி மறுவரைவு அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்துடைய பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகளை நாங்க மறுவரைவு செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. இந்த மறுவரைவு அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. மறுவரைவு அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். எப்பெல்லாம் மக்கள் தொகை கூடுதோ அந்த எண்ணிக்கை நம்பர்ஸ் அதிகமாகுது பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ் அதிகமாக எம்பி சீட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது நியாயமான அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. இது ஒரு நியாயமான விஷயம் தானே. மக்கள் தொகை கூடும்போது எம்பிக்கள் அதிகப்படுத்துறது நியாயமான விஷயம் தானே. ஆனா இதை செய்யறதுனால தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பாலமே உருவாக போகுது. இந்த பாலம் எப்படி உருவாக போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப மைனூட்டா பாக்குறதுக்கு முன்னாடி, கடந்த காலங்களில் 1951, 1961, 1971 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை எண்ணிக்கை கூடும்போது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க. எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு. அந்த சென்சக்ஸின் அடிப்படையில் எம்பி சீட்டை கூட்டுவாங்க. 1951 பார்த்தீங்க அப்படின்னா 494 தொகுதி இருந்துச்சு. 61 522 மாறிச்சு. 71 543 மாறிச்சு. அப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் இருக்கலாம் எம்பி தொகுதியில் அப்படின்னு இருந்தது. 71 10 லட்சம் பேர் வரைக்கும் அதிகமாகுது. மக்கள் தொகை கூட கூட எம்பி சீட் அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. 1976 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. நீங்க 81 வரும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்க திருப்பி மறுவரைவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. ஏன் கொண்டு வர்றாங்க? மக்கள் தொகை தான் கூடுதாச்சு, அப்ப அதிகப்படுத்தணும் தான் நமக்கு தோணுது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. நீங்க இந்திரா காந்தி காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வேகமா நடைமுறைப்படுத்துது. நம்ம பழைய கால தமிழ் படத்திலாம் பார்த்திருப்போம். முக்கோண வடிவில் போட்டுட்டு குறிப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் பில்டிங், பொது செவர்கள் எழுதியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, குழந்தைகள் பெத்துக்கிறத குறைக்கிறதுக்காக அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தது. மக்கள்கிட்ட இருந்து வந்த விஷயம் இல்ல. கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்? மாநில கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய குழந்தைகள் பெத்துக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க வந்து 3 குழந்தை 4 குழந்தைலாம் பெத்துக்கூடாது, 1 2 பெத்துக்குங்க, ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது நாட்டில் அப்படின்னு சொல்லி
சட்டம் போட்டு அந்த சட்டத்தை ப்ரோக்ராமா மாற்றி நடைமுறைப்படுத்தினாங்க. நீங்கள் பழைய தமிழ் படத்திலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர்த்த கூட்டு போய் குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபுல்லாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பெரும்பாலான மக்கள் போய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிற எல்லாத்துக்குமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ குடும்ப கட்டுப்பாடை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டமாக இந்திரா காந்தி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போது இதை ஃபாலோ பண்ண மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலம். இப்போ வட இந்தியாவில் ஃபாலோ பண்ணல, ஏன்னா வட இந்தியாவில் பெருசாக ஃபாலோ பண்ணலை. உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இது மாதிரியான எந்த மாநிலத்திலையும், குறிப்பாக இந்தி பேசக்கூடிய 10 மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை. மக்கள்கிட்ட போய் இந்த ப்ரோக்ராம் சேரலை. நாம மக்களை குறை சொல்ல முடியாது. நீங்க ஏன் 4 குழந்தை பெற்றுட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்க முடியாது. அரசாங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கணும். 4 குழந்தை 5 குழந்தை பெற்றுட்டு இருந்தவங்கள 2ஆ தடுத்து இருந்திருக்கணும். அப்படிங்கிறது தான் அரசாங்க ப்ரோக்ராமினுடைய திட்டம். அது சரியா தப்பா அப்படிங்கிறது தனி விவாதம். நீங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிறத குறைக்க சொல்லலாம் அப்படிங்கிறது தனி விவாதம். ஆனா கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வருது, நீங்க அவ்வளவு குழந்தை பெற்றுக்கூடாது, குறைக்கணும் அப்படிங்குது. அதை தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலம் ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணது. தமிழ்நாடு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 குழந்தை 1 குழந்தை, அதோட தமிழ்நாட்டு குழந்தை பெற்றுக்கூடிய விகிதாச்சாரம் நிறுத்தப்படுது. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, 76ல் வரக்கூடிய ஒரு சட்டம் எப்பா 81ல் நீங்கள் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைப்பீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், ஏன்னா அது அதிகமாகிட்டே போகுது. தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்கும், அதாவது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், ஆனால் பர்சன்டேஜ் குறையும். இந்த பர்சன்டேஜ் குறைச்சதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சொல்லி நாங்கள் குழந்தை பெற்றுக்கலப்பா, நீங்கள் தான் ப்ரோக்ராம் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தீங்க, அதன் அடிப்படையில் குழந்தை பெற்றுக்கிறதுடைய எண்ணிக்கையை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தென்னிந்தியா ஃபாலோ பண்ணிச்சு. இந்த பிரச்சனை எப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுதா? 2002 பெரிய பிரச்சனையாக மாறுது. ஏன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் எக்கச்சக்கமான மக்கள் கூடியிருக்காங்க. தென்னிந்தியாவில் மக்கள் தொகையினுடைய விகிதாச்சார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. மக்கள் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கலாம், பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. நீங்கள் இதன் அடிப்படையில் திருப்பி இப்போ நீங்கள் எம்பி சீட்டை பிரிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு பட்ட நாம தான் கிடைக்கும். நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்க மாட்டேன்னு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் ஏற்கனவே 1976லையும் கொண்டு வரப்பட்டுச்சு இந்திரா காந்தி காலகட்டத்தில். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை அதிகப்படுத்த மாட்டோம்னு இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மையமாக வச்சு தான். பிற்பாடு வாஜ்பாய் காலகட்டத்திலையும் இந்த திட்டம் இன்னும் அடுத்த 25 ஆண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அன்னைக்கு திமுக வாஜ்பாய் அரசாங்கோட கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அப்போது மாநில அரசாங்கங்கள், தென்னிந்திய அரசாங்கங்கள் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஏங்க நீங்கள் பாட்டுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை பிரிச்சிங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய எம்பி வராமல் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 26 வரைக்கும் இது தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இப்போ 26 இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது. மோடி அரசாங்கம் குஷியாக இருக்காங்க. இப்போ நாம் மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை பிரிக்க போகிறோம். அப்படி பிரித்தா ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் காலியாயிரும், வட இந்திய மாநிலங்களுக்கு எம்பி கூடிரும், நாம் ரொம்ப ஜாலியாக இருப்போம். நாம் தென்னிந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக நார்த்தில் இருக்கக்கூடிய 10 ஸ்டேட்டில் ஜெயிச்சா போதும். அந்த 10 ஸ்டேட்டில் 80% ஜெயிச்சா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 26 மாநிலத்தில் நாம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனாலும் இந்தியாவோட ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு மோடி அரசாங்கம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது. அதுக்கு தான் அவங்க டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. நாங்கள்லாம் யோகியர்கள்ப்பா, நாங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுவரைவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26 பெஞ்ச் மார்க்காக அவங்க வைக்கிறாங்க. இந்த 26ல் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது, ரொம்ப 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 குறிப்பாக கவனிக்கணும். இப்போ மொத்த எம்பி இந்திய பாராளுமன்றத்தில் 543. இந்த 543ஐயே இதை வச்சுக்கிட்டே மக்கள் தொகையின் அடிப்படையில் இவங்க மறுவரைவு செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி காலி. இப்போ 39 இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருப்பா. நீங்கள் உங்களுக்கு வெறும் இனிமேல் 31 தான்ப்பா, அதுக்கு மேலே எம்பி தர முடியாதுப்பா, 31 தான்ப்பா அப்படின்னு சொல்லி குறைச்சிருவாங்க. இது நமக்கு மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவுக்கே அப்படி தான். இப்போ சவுத் இந்தியா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மாநிலத்தில் 130 எம்பி இருக்கோம். பார்லிமெண்ட்டில் 543ல் நம்ம 130 பேர். நாங்கள் தான் மறுவரைவு செய்கிறோமே, இந்த 543 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். குறைச்சோம்னா இனிமேல் உங்களுக்கு 103 தான்ப்பா, 27 கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 1921ல் 23% மக்கள் இருந்தீங்க தென்னிந்தியாவில். இப்போ நீங்கள் வெறும் 18% தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் எப்படி எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது அப்படியே வட இந்தியாவுக்கு எடுத்து பாருங்கள். இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு 11 எம்பி கூடிருமா, அதே மாதிரி பீகாருக்கு 10 எம்பி அதிகமா, ராஜஸ்தானுக்கு ஒரு 6 எம்பி, மத்திய பிரதேசுக்கு ஒரு 4 எம்பி. இது மாதிரி வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 எம்பியை கூட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன், தென்னிந்தியாவில் 27 எம்பியை குறைச்சிட்டிங்க,
எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பி ரெப்ரசன்ட் ஏற்கனவே நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீட்டு எங்கள் பிரச்சனை கிடையாது, நியூ எஜுகேஷன் பாலிசி எங்கள் பிரச்சனை கிடையாது, இது எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலேருந்து எம்பி அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக சட்டத்தை எங்கள் தலையில் திணிக்கிறீங்க. இதை நியாயப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரன் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கூட தமிழ் உணர்வே கிடையாது, தமிழ் மக்கள் மேலே அக்கறை கிடையாது, தமிழ் மொழி மேலே அக்கறை கிடையாது, தென்னிந்தியா மேலே அக்கறை கிடையாது, தென்னிந்திய மொழிகள் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது பொருட்டே கிடையாது. இந்த தமிழிசை சவுந்தரராஜன், இந்த நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தி பெல்ட்டில் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அது சரின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்திக்கு அதிக எம்பியை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு எம்பி இல்லாமல் பண்ண போகிறான், அதையும் சரின்னு இவனுக்கு பேசி தர்றாங்க. அதான் வருத்தமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது, இல்லை இல்லைங்க இந்த 543 நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது, நாங்கள் 848 எம்பி அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, எதுக்காக 848 எம்பி அதிகப்படுத்த போறீங்கன்னு கேட்டால், அதான் மக்கள் தொகை கூடிருச்சு. 1971 2026 இவ்வளோ மக்கள் கூடிட்டாங்க, கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் வந்துட்டாங்க, எல்லா மக்களுக்கும் எம்பி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அதனால நாங்கள் கொடுக்க போகிறோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறாங்க. இந்த 848 எம்பியை மனசில் வச்சு தான் இன்னைக்கு புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் 888 சீட் இருக்கு. சரி, இப்படி 848 எம்பி இவங்க கூப்பிட்றாங்க இல்லையா, அதிகப்படுத்துறாங்க இல்லையா, இப்படி அதிகப்படுத்தினா தென்னிந்திய மாநிலத்துக்கு இந்த 5 மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு எத்தனை எம்பி நீங்கள் கொடுக்கணும்? 201 எம்பி கொடுக்கணும். ஏன்னா 23% தென்னிந்திய மக்கள் அப்படிங்கிறது 1971 நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போறீங்களா? இல்லை, அதை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்கீங்க? இப்போ வெறும் 18% தான்ப்பா இருக்கீங்க, உங்களுக்கு வெறும் 164 எம்பி தான்ப்பா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ 46 எம்பியை தென்னிந்திய மாநிலத்துக்கு புது வரைவு கொண்டு வந்தீங்கன்னா 848 கொண்டு வந்தால் காலி பண்ண போகிறாங்க. இதே பேட்டர்ன் தான் தமிழ்நாட்டுக்கும். தமிழ்நாட்டுக்கு 2026 மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் எத்தனை எம்பி கொடுக்கணும் அப்படின்னா, நியாயப்படி 61 எம்பி நீங்கள் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுங்க, உங்களோட சதவீதம் குறைஞ்சிருக்குங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் வந்து வெறும் 51 எம்பி தான் கொடுப்போம், 10 எம்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை மாதிரியான கோமாளிகள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏங்க இப்போ 39 தானங்க இருக்குது, அதான் 51 வரைக்கும் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. ஏப்பா, எனக்கு நியாயப்படி 61 கிடைக்கணும், நீ 61 கொடு. நீ வட இந்தியாவில் இருக்கக்கூடியவன் எந்த திட்டத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டான், எந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அவங்க குழந்தை பெற்றுக்கிறத அதிகப்படுத்திட்டே போகிறான். கவர்மெண்ட் அதை கண்டுக்கவே மாட்டேங்குது. தென்னிந்திய மாநிலம் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எங்கள் தலையில் நீங்கள் மிளகா அரைக்கி பார்க்குறீங்களா? நீங்கள் டெல்லியில் உட்காந்துட்டு புதுசாக திட்டத்தை கொண்டு வருவீங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் எம்பி சீட்டு தர மாட்டீங்க. இதில் இன்னொரு சாபக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நாங்கள் நிதியே பிரி பண்ணிட்டானுங்க. அதன் அடிப்படையில் தான் கடந்த 5 வருஷமாக நிதியை பிரிக்கிறாங்க. நான் இவ்வளோ வரி கொடுக்குறேன், இந்த வரிக்கு ஏற்ற மாதிரியான பணத்தை எனக்கு கொடுறான்னு கேட்டால், இல்லை உனக்கு தான் மக்கள் தொகை குறைவாக இருக்கு, அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஏன் மக்கள் தொகையை நாங்கள் குறைக்கலடா, நீங்கள் கட்டுப்படுத்த சொன்னீங்க, நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்கோம். 2வது நல்லா படிக்க வச்சுருக்கோம், நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது, நிறைய உற்பத்தி இருக்குது, நிறைய ஜிஎஸ்டி கட்டுறோம், இவ்வளோ வரியை நாங்கள் கொடுக்குறோமே, அதை ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறீங்க. சரி, அப்படித்தான் இங்கிருந்து வரியை வாங்கிட்டு போய் உத்தரப்பிரதேசில் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, இல்லை பீகாரில் ஒழுங்காக செலவு பண்ணுறீங்களா? கிடையாது. அந்த மக்கள் வேலை இல்லாமல் இங்கே வர்றாங்க, இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேருந்து, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து, இங்கே ரோடு கீடு எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பயன்படுத்தட்டும், தப்பு இல்லை. அப்போது நீங்கள் வரியையும் வாங்கிக்கொண்டே அந்த மாநிலத்தில் போட்டுக்கிறீங்க, அங்கே வேலையும் உருவாக மாட்டேங்குது, மக்களும் கிளம்பி இங்கே வந்துடுறான், திருப்பி இங்கே வந்தவனுக்கு நான் சேர்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வட இந்தியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஒழுங்காக அவங்க வரியை கொடுத்தாங்கன்னா அந்த மக்களை நம்மளே பாதுகாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எப்படி நீங்கள் வேலை ஏற்படுத்தி தரப்போது கிடையாது. நீங்கள் இந்த 10 கோயில் கட்ட போகிறீங்க, நீங்கள் வந்து இன்னும் வந்து வேறு ஏதாவது மசூதிகள் இருந்தால் இடிச்சுட்டு இன்னும் புதுசாக கோயில், ராமாயணத்துக்கு மியூசியம், மகாபாரத்துக்கு மியூசியம்னு தான் கட்ட போகிறீங்களே தவிர வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்க தரப்போறதில்ல. அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு அங்கே கஷ்டப்படுறான், அவன் இங்கே வர்றான், பரவாயில்ல வரட்டும், வந்து பிழைக்கட்டும், ஆனால் வரி என்கிட்ட இருந்து புடுங்காதுன்னு கேட்டால், இல்லை மக்கள் தொகை குறைவாக இருக்குது வரிங்கிறான். அப்போ அங்கிருந்து வந்த மக்களுக்கு நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோமே, ஸ்கூல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோமே, அதுக்கு யார் வரி கொடுப்பா? அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா தான் அந்த மக்களையும் சேர்த்து பார்த்துக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் வந்து வரியை பிரிக்கிறோம், எம்பியை பிரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 848 எம்பி புது வரைவுப்படி டெல்லியில் போய் உட்கார்றான். அதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலேருந்து வெறும் 164 பேர் தான் போகிறான்னு வச்சுங்களேன். இந்த 164 பேர் போய் உட்காந்து அங்கே என்ன கிழிக்க முடியும்? அப்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலத்திலையும் சேர்த்து வெறும் 18-19% எம்பிக்கள் மட்டும் அங்கே உட்கார்ந்துருந்தா 80% எம்பி முழுக்க ஹிந்தி பேசக்கூடியவனாக இருக்கான், வட இந்தியாவை சார்ந்தவனாக இருக்கான். இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 தேர்தல் எடுத்துங்க. இந்த தேர்தலில் மோடி பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மாநிலத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிறாங்க. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 எம்பி,
இந்த 10 மாநிலத்தில் மட்டும் 178 சீட் அடிக்கிறாங்க இந்த 225 எம்பியில். 178 சீட் அப்படிங்கிறது 80%. அப்போ இந்த வட இந்தியாவில் அந்த ஹிந்தி பேசக்கூடிய 10 மாநிலத்தில் 225 எம்பியில் 178 பிடிச்சிடுறாங்க. 80% இவங்க பிடிச்சிடுறாங்க. இதே 10 மாநிலத்தை மட்டும் இப்போ கையில் வச்சுக்கிட்டு புதுசாக கொண்டு வந்துருக்கூடிய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 848 எம்பின்னு, அந்த எம்பியின் படி புது சட்டத்தின்படி தேர்தல் வச்சு 2031 தேர்தலில் வந்து நின்னாங்க அப்படின்னா பாஜக, இந்துத்துவ, RSS இந்த 10 மாநிலத்தில் மட்டும் ஜெயிச்சா போதும். இந்த 10 மாநிலத்தில் 80% சீட்டு வாங்கினா மட்டும் போதும், இந்தியாவினுடைய பெரும்பான்மையை பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 425 எம்பிக்கு மேலே கிடைச்சிரும். 425 எம்பி அப்படிங்கிறது புது வரைவின்படி மெஜாரிட்டி. அப்போது நீங்கள் தென்னிந்தியாவை கண்டுக்கவே போகிறது கிடையாது. இங்கே ஜெயிக்கலாம், தோக்கலாம், இங்கே வரலாம், போகலாம். இப்போவாது மோடி வந்து டாட்டா காமிக்கிறாரு. ஃபியூச்சரில் வட இந்தியாவிலேருந்து, உத்தரப்பிரதேசிலேருந்து, நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து, மத்திய பிரதேசிலேருந்து, பீகார்லேருந்து யாராவது ஒரு எம்பி ஜெயிச்சு வந்தான்னா தென்னிந்தியாவுக்கு அவன் வரவே வேண்டியது கிடையாது. அவன் அங்கே 10 மாநிலத்தில் ஜெயிச்சா போதும். சவுத்தை நோக்கி நகரவே வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு 26 மாநிலத்தில் அவன் ஜெயிக்க வேண்டியது கிடையாதுங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வேண்டியது கிடையாது. 10 மாநிலத்தில் அவன் ஜெயிச்சா போதும். அவன் இந்தியாவோட ஆட்சியை பிடிச்சிடலாம். 425 எம்பியை ஜெயிச்சிடலாமே. அப்போ உத்தரப்பிரதேசிலேருந்து, டெல்லியிலேருந்து ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் வருவான். வந்து உட்காந்துட்டு நாளையிலேருந்து நீ இந்தியாண்டா படிக்கணும் சட்டம் போடுவான். நான் போய் டெல்லியில் எம்பியாக உட்காந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட வெறும் எத்தனை 164 எம்பி தான் இருக்கும். தென்னிந்தியா மொத்தமும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 50 எம்பி தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? அவன் நாளையிலேருந்து நீ வந்து இட்லி சாப்பிடக்கூடாது, அரிசியை சாப்பிடக்கூடாது, சப்பாத்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சட்டம் போடுவான். நம்ம வேறு வழி இல்லை, சப்பாத்தி சாப்பிட்டு பழக வேண்டியதான். அப்போ ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து எந்த எம்பியும் பாராளுமன்றத்திலேயே வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு இந்த 26 டார்கெட்டாக வச்சு இந்த மோடி அரசாங்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி தான் சிஎம் 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. சிஎம் கொடுத்துருக்கூடிய அறிக்கை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. கட்சி பேதத்தை விட்டு, சித்தாந்த பேதங்களை விட்டு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒன்றா சேர்ந்து நின்று ஒரே குரலில் எங்களுக்கான எம்பியை நீங்கள் கொடுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எங்களுக்கு 23% எம்பி ஒட்டுமொத்த எம்பி சீட்டில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, அதாவது தென்னிந்தியாவினுடைய பங்கு, அந்த பங்கை கொடுத்துரு. நீ வந்து 850 வச்சுக்க, 1000 கூட எம்பி உருவாக்கும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏற்றுறையில்லை, ஏற்றிக்க. ஆனால் என்னுடைய பங்கு 1971 படி 23%, அந்த 23-24% எம்பியை எனக்கு கொடுத்துரு. இந்தியாவினுடைய மொத்த எம்பியில் 1/4 நான். அந்த 1/4 நமக்கு கிடைச்சாலே இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த 1/4 நம்மளை காலி பண்ணுறதுக்கு இவன் வேலை பார்க்குறாங்க. இதை எல்லாரும் எச்சரிக்கையாக புரிஞ்சுக்கணும். நீ வந்து திராவிடம், தமிழ் தேசியம், தென்னிந்தியா, வட இந்தியா எல்லா சித்தாந்தங்களையும் ஓரம் தள்ளி வைத்து விட்டு தமிழ் மக்களுடைய நலன் கருதியும், தென்னிந்தியாவினுடைய நலனை கருதியும் எல்லாரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம்.